ஹலோ ஹாய் ஐ எம் நவீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேலண்டர்லையே நம்ம வெப்சைட்டில் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம வெப்சைட்டில் காண்டாக்ட் ஃபார்ம் தான் வச்சுருப்போம். பட் காண்டாக்ட் ஃபார்முக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேலண்டர்லி தான். நம்மளோட அப்பாயின்மெண்ட் அண்ட் சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஓனரோட வெப்சைட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறையா பேருக்கு காண்டாக்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பேக் அண்ட் எழுதி தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, கேலண்டரி தான் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் ஈஸியாகவே இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கேலண்டரியோட டேஷ்போர்டு எப்படி இருக்குது அண்ட் நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்டில் இந்த கேலண்டரியை இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது மோஸ்ட்லி இது ஃபுல்லாகவே ஃப்ரீ வெர்ஷன் தான். பட் அப்கிரேட் வெர்ஷனும் இருக்கும். அண்ட் சம் சர்வீசஸ்லாம் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சர்வீசஸே நம்மளோட வெப்சைட்டுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு உங்கள் மெயிலோட அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி காமிக்குது. ஸோ இதில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீமை யூஸ் பண்ணுறீங்களா ஓனா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஓன், அதுக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஃபினான்ஸ் இருக்குது, சேல்ஸ், கஸ்டமர் சர்வீசஸ், ரெக்ரூட்டிங், அதர்ஸ் அண்ட் நிறையாஸ் இருக்குது. நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது வைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேலண்டரோட டேஷ்போர்ட் ஷோ ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு கேலண்டரோட ஃபுல் ஆன டேஷ்போர்ட். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எப்போவுமே இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் கேலண்டரோட டேஷ்போர்ட். ஓகேவா? இப்போது நம்ம எப்படி மீட்டிங் நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம உள்ளே பார்ப்போம். இதுதான் நம்மளோட ஈவெண்ட் டைப். இப்போது இதுதான் ஈவெண்ட் டைப். இந்த ஈவெண்ட் டைப்பில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1-on-1 டைப் இருக்குது. பேசிக்காக நம்ம 1-to-1 மீட்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு குரூப் மீட்டிங் அண்டு கலெக்டிவ் அண்டு ரவுண்ட் ராபின், இதில் நிறையா பேர் இருக்குது. நம்ம என்ன சூஸ் பண்ணிங்கன்னா 1-on-1 ஹோஸ்ட்டே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஈவெண்ட் டைப். நம்ம உள்ளே என்ட்ராகி இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த 30 மினிட்ஸ் மீட்டிங் அண்ட் ஈவெண்ட் டீட்டெயில்ஸ், ஹோஸ்ட் அண்ட் இன்வைட்ஸ், ஷெட்யூலிங், செட்டிங், புக்கிங் பேஜ் ஆப்ஷன் அண்ட் லாட் ஆஃப் இருக்குது. இதில் நான் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி வியூ பேஜ் லைவ், நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே இங்கே லைவில் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, இப்போது உங்களோட ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மெனுவில். ஸோ இது நம்மளோட ஹெட்டிங். இங்கே நம்ம என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நேம் என்ன நேம் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த நேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பிஸ்னஸ் டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிற நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 30 மினிட்ஸே ஓகே இனஃப். ஓகேவா? அண்ட் நம்ம புக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு லிங்க்ஸும் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குது. ஜூம் இருக்குது, ஃபோன் கால், இன் பர்சன் மீட்டிங். ஸோ நான் கூகுள் மீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் புதுசாக பண்ணும்போது உங்களுக்கு இங்கே எரர் அடிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுப்பான், அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் கேலண்டரை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சும்மா ஜஸ்ட் சின்ன டிஸ்கிரிப்ஷன் we can make business meeting with 30 minutes அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ இங்கே நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலண்டர் நீங்கள் வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணும்போது சேம் இது மாதிரி தான் நம்ம கொடுத்த பிஸ்னஸ் மீட்டிங்
அண்டு இங்கே தான் நம்ம புக் பண்ணும்போது இதோட லிங்க் அவங்களோட மெயிலுக்கும் யாருக்கும் யூசரோட மெயிலுக்கும் போயிடும், ஓனரோட மெயிலுக்கும் போயிடும். இது நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இது உங்களுக்கு லைவில் ஷோ ஆயிரும். தென் வந்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹோஸ்ட் அண்ட் இன்வைட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா யார் உங்களை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறா அந்த இந்த கேலண்டரோட ஓனர். ஓகேவா? அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே தெரியும். நீங்கள் எதுவுமே இங்கே எடிட் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து ஷெட்யூலிங்ஸ் செட்டிங்ஸ். இப்போ நம்ம ஷெட்யூல் பண்ணுறத செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 30 days கொடுத்துருக்கு. ஸோ இப்போது நீங்கள் இங்கே எவ்வளோ டேஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்க்கு கேலண்டர் ஆட் ஆகிட்டுருக்கும். இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அவ்வளோ டேஸ்க்கு எங்களுக்கு ஆட் ஆகிட்டுருக்கு. இப்போ 30 days அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 30 daysக்கானது அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட டைமிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை போய் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த டைமிங் காமிக்குதில்ல உங்களுக்கு 9, 9:30, 10 o'clock, அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கோமா? இப்போது இது ஓகே, இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு 8 o'clockலேருந்து நாங்கள் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா 8 to 5. இப்போ மண்டே 8 to 5 மீட்டிங் நான் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இப்போது 19 நான் போய் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னோடய மீட்டிங் 8 o'clockலேருந்து ஷெட்யூல் ஆகிரும். ஓகேவா? இதுதான் மீட்டிங் ஷெட்யூலை ரீஅரேஞ்ச் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இதை நம்ம பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு இதுவே பேசிக்கானதே போதும். சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது சேவ் ஆயிரும். ஸோ அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் பேஜ் ஆப்ஷன். ஸோ இதில்னா இந்த 30 minutes எதுக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே காமிக்குது பார்த்தீங்களா 30 minutes. இந்த 30 minutes தான் இந்த 30 minutes. இங்கே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நம்ம காண்டாக்ட் ஃபார்மெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் சம் கொஷின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். லைக் என்ன அவங்களோட பேசிக் சேலரி என்ன, அண்ட் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நேம், இமெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கொஷின் ஆட் பண்ணிக்கலாம். லைக் what is your industry அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெக்வயர்டா இல்லை ரெக்வயர்டு இல்லையான்னு கொடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒன்லைன் ஆப்ஷன் நீங்கள் சிங்கிள் லைனில் கொடுக்குறது ஆன்சர் சிங்கிள் லைனில் கொடுத்துக்கலாம். மல்டிபிள் லைன்னா டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி வரும் உங்களுக்கு. ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் இருக்குது, ட்ராப் டவுன் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வாட் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ஒன்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒன்லைன் கொடுத்துட்டு டன் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் கொஷின் ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது கொஷின் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது சேவ் ஆகிரும். அண்ட் இப்போ நம்ம இதில் சேஞ்சஸில் பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 20 கிளிக் பண்ணிட்டு 9 AM நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நேம், இமெயில் அண்டு இது ஆல்ரெடி கேட்டேன். இப்போதும் நம்ம கேட்ட கொஷின் இங்கே இருக்குது, வாட் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் உங்களுக்கு வெப்சைட்டில் ஷோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் மெயினான நம்ம எடிட் பண்ண வேண்டிய திங்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுதான் எல்லாமே பேசிக்கான இது. இப்போது எனக்கு இதில் நம்ம லோகோ செட் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல எனக்கு கம்பெனி லோகோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு இதில் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட இமேஜை நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுற மீட்டிங் ஷெட்யூலில் இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் இமேஜ் ஷோ ஆகும். இதுதான் கேலண்டரோட பேஸ் டேஷ்போர்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுதான். இது மட்டும் தெரிஞ்சாவே போதும், உங்கள் ஈஸியாக உங்களோட கேலண்டர்லேயே வெப்சைட்டில் புக் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் எப்படி கேலண்டர்லேயே இன்டெகிரேட் பண்ணி ஷோ பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.